Hey friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு DIY product தான். என்னன்னு பாத்தீங்கன்னா D.I.Y primer. So இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான் பண்றதுக்கு and ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான். எல்லாமே வந்து நம்ம யூசுவலா நம்ம மேக்கப்புக்கு போடுற ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம இந்த D.I.Y primer பண்ண போறோம். So டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So first இந்த D.I.Y primerக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்றதை பார்த்திரலாம். Aloe Vera gel பேசிக்கான ஐட்டம். இது பாத்தீங்கன்னா காதியோட Aloe Vera gel. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போறேன். ஒரு மாய்ஸ்சரைசர். நான் வந்து பயோட்டிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். கரண்டா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். SunScreen லோஷன். நான் வந்து ஹிமாலயாஸ் யூஸ் பண்றேன். நீங்க கரண்டா யூஸ் பண்றது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். And இது வந்து ஆப்ஷனல் ஐட்டம். இது एक्चुअली பாத்தீங்கன்னா ஃபேஸ் சீரம் இது வந்து நீங்க வந்து சீரம் ஏதாச்சும் கரண்டா யூஸ் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா இது ஆப்ஷனலா விட்டுருங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சீரம். இதோட ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் என்னோட சேனல்ல போடுவேன். சோ இதுதான் நான் யூஸ் பண்ற நெக்ஸ்ட் ஐட்டம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் ஆயில். இது வந்து நான் வந்து ஃபேஸ் ஆயில் ஒன்று யூஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட என்ன கரண்டா எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அது வந்து ரொம்ப கம்மி ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ணுங்க. அதாவது 2 to 3 drops தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. இது இல்லனாலும் ஓகே தான். இதுக்கு பதிலா உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆயில் இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஐட்டம். அண்ட் இது மொத்தமாக பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கண்டெய்னர். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐட்டமாக எடுத்து நான் உங்களுக்கு என்ன ப்ரொபோர்ஷனில் போடுறேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஐட்டம் Aloe Vera ஜெல் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன். உங்கள்கிட்ட என்ன டீஸ்பூன் இருந்தாலும் ஓகே, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து SunScreen லோஷன். இதுக்கு அடுத்து இந்த சீரம், ஃபேஸ் சீரம். ஃபைனலி இந்த ஃபேஸ் ஆயில். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 drops போடுங்க, இல்லைனா 3 drops போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. நான் வந்து 3 drops போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப சுலபமாக மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே மிக்சபிள் ப்ராடக்ட்ஸ் தான். எதுவுமே லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. டக்குன்னு மிக்ஸ் ஆயிடும். அண்ட் நீங்கள் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற Aloe Vera ஜெல்லே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சூப்பரான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா செமையான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த கண்டெய்னருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இதான் கைஸ் ஃபைனல் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கே சூப்பரான ஒரு குவான்டிட்டியில் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 7 to 10 days கண்டிப்பாக வரும். 7 to 10 daysக்கு அப்புறம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டிஸில் இதை பண்ணி வச்சுக்காதீங்க. இதை கொஞ்சமாகவே பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது நம்மளாக பண்ணுறது, அதனால் இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. இது அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10 days இது கண்டிப்பாக வரும். இப்போ நான் இதை கையில் அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஐட்டம் தான். பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 minutes கூட ஆகலை. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதான் இந்த D.I.Y primer. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் D.I.Y வீடியோ. இந்த மாதிரி நிறைய D.I.Y வீடியோஸ் அண்ட் அதர் வீடியோஸோடு உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பை கைஸ்.